Hey guys, இந்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் பைத்தானில். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துரும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு பஞ்ச் ஆஃப் கோடை வந்து ஒரு பிளாக்குகள் எழுதி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்னா, பிளாக் பாக்ஸ்னால் நீங்கள் ஃப்ளைட்ஸில் எல்லாம் இருக்கும் பிளாக் பாக்ஸ். அதை என்ன பண்ணுவோன்னா, ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ ஒரு பிளாக் பாக்ஸுக்கு வந்து ஏதாவது இன்புட் கொடுக்கலாம், இல்லை இன்புட் கொடுக்காமலும் இது பண்ணலாம். அது என்ன பண்ணும், ஏதாவது இதை ஒன்று ப்ராசஸ் பண்ணதுக்குள்ளே ஏதாவது பண்ணது நீங்கள் என்ன பண்ணுதுன்னு எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸோ ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை தரும். ஸோ அது மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா, நான் இது வந்து இன்புட்டாக வந்து ஏ அண்ட் பி என்ற 2 வேல்யூ எடுக்குது. ஸோ இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ அண்ட் பி எடுக்குது. இது வந்து என்ன பண்ணும், அது ரெண்டையும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணும், ஏ ப்ளஸ் பி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் கிட்டத்தட்ட. சப்போஸ் இது வேறு ஃபைலுகளே இருக்கலாம். நீங்கள் இதை இப்போ யூஸ் பண்ணுறது எப்படின்னா, லைக் இதை கால் பண்ணுறது சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ ஆடு அப்புறம் 5,6ன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இது உங்களுக்கு இது வந்து லைக் அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை கால் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதாவது இதை கால் பண்ணால் எனக்கு இந்த 5 6 ஆட் பண்ணி தரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட வேலை பேசிக்காக. ஸோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஸ்கில் ப்ரோக்ராமிங்கில். ஏன்னா ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த பெரிய ப்ராப்ளத்தை உடனே ஒரே இதில் சால்வ் பண்ண முடியாது. உங்களால் அப்படி சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை பீஸ் பை பீஸாக உடைக்கணும். அதாவது பீஸ் பை பீஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு அந்த பீஸையும் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணி தான் அந்த ஹோல் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட பசில் மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. இப்போ வந்து ஸோ இப்போ பேசிக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஒரு ஒரு சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இதில் போடுறதெல்லாம் நாங்கள் இன்னும் ப்ரோக்ராமிங்குள்ளே போகலை. ஸோ உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். ரீப்ளேஸ் ஏ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக எடுத்துக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கை. ஸோ எஸ்ன்னு அந்த இதை கொடுத்துக்கிறேன், அந்த ஆர்குமெண்ட் நேமை. ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணுன்னா, நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா ஏஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ரிமூவ் பண்ணி எனக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை மட்டும் தரணும். ஸோ பைத்தானில் வந்து நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக பண்ணும். பட் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் லெங்க்த்தாக காட்டணுன்றதுக்காக இதை பண்ணுறேன். இது எனக்கு வந்து அவுட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் போன வீடியோவில் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதில் வர ஒரு சில கான்செப்டை பற்றி கவலைப்படாங்க. ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வர கோடை பற்றி கவலைப்படாங்க. ஓகே, ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக போகிறேன். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக லூப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன் இந்த சி வந்து ஈக்குவல் டு ஏ இருக்கான்ட்டு. இது வந்து லோவர் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டர் வந்தாலும் இதை ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸ்லோ பண்ணி அப்படி இல்லையண்டா மட்டும் ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் பற்றி கவலைப்படாங்க. லூப்பு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ அவுட் ப்ளஸ் ஈக்குவல் டு சி. ஸோ எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ண அவுட். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே இருக்க கோடை பற்றி கவலையே பட தேவையில்லை. ரைட்டாக இனிமேல் நான் இப்போ எழுதி வச்சுட்டேன் அந்த கோடை. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் இருக்குது. திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் ஸ்ட்ரிங் வித் ஆப்பிள் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா டேக்ஸையும் எனக்கு ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணலான்னா எஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ் ஏ அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தா மட்டும் போதும். அதை என்ன பண்ணும், இதுக்குள்ளே இருக்க கோடை ரன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை தரும். ஸோ உங்களுக்கு இந்த சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸோட அருமை, நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுத உங்களுக்கு புரியும் இந்த ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸோட என்ன சொல்கிறது, பவர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல். ஓகே,
இப்போ வந்து ஸோ ஃபங்க்ஷன்ஸை பின்னாடி நீங்கள் கோட் எழுத நீங்கள் அதிகமாக கோட் எழுதும்போது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேமிலியர் ஆயிரும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஸோ பைத்தானில் வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னாட்டா அது ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அதிகமாக அந்த பைத்தானோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி கவலையே பட மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஜாவா மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அதை க்ரியேட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ப்ரொசீஜரலாகவே சும்மா நார்மலாக பண்ண முடியும். ஆனால் பைத்தானோட அண்டர்லைன், அதாவது அதோட பேசிக் இதே பில்ட் பண்ணது வந்து ஆப்ஜெக்டில் தான். ஸோ நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்டா, ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேசிக்காகவே. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, அதுக்கு 2 மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, காரில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியாக வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அது ட்ரைவ் பண்ணும், அதோட வீல்ஸ் வந்து சுற்றும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அசையும், அதாவது என்ன சொல்கிறாங்க, அசையும் வேர்புன்ற மாதிரி அசையும் தன்மையுடையவைகள் எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே வரும். ஸோ அது என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே வரும். அதோட மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம் அது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ கார்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, கார், ஸோ இந்த கார்ன்ட்டு இருக்குன்னா, ஸோ அந்த கார் வந்து கார் ட்ரைவ்னா அது வந்து ட்ரைவ் பண்ணும், இப்படி இருக்கும். இதை வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ கார் டாட் கலர் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு அந்த காரோட கலரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு அந்த காரோட கலர் இப்போ ரெட்டாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பைத்தானில் வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது, ஜஸ்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் பின்னாடி போக போக உங்களுக்கு பைத்தானோட பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆக உங்களுக்கு ஆப்ஜெக்டை பற்றி புரிய வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா, எஸ்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிஆர் அப்படின்றத கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணு வித் டிஆர்ஜி அப்படின்ட்டு எஸ்டிஆர்ஜின்னு ரீப்ளேஸ் பண்ணி. இது என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த எஸ்டிஆர் அக்கரன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை எஸ்ஆர்ஜின்னு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ரீப்ளேஸ்ன்றது. ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து புரிஞ்சிருக்காட்டிக்கு கவலைப்பட வேணாம், பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அது ப்ரோக்ராம் எழுதும்போது அதோட இதை நாங்கள் இந்த பேசிக்கலி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்குள்ளே போகமானது தெரியல. பட் நாங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன்.